கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் துக்க நாட்கள் முடிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இத்தனை ஆண்டுகள் துக்கத்தோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, பலவிதமான சொல்ல முடியாத வேதனையோடு நீங்கள் இருந்திருப்பீர்களே. ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறான், உன் வேதனைகள் முடிந்தது, உன்னுடைய கவலைகள் முடிந்தது, உன்னுடைய நிந்தைகள் முடிந்தது, உன்னுடைய அவமானங்கள் முடிந்தது, உன்னுடைய கடன் பிரச்சனைகள் முடிந்தது, உன்னுடைய கண்ணீர் முடிந்தது, உன்னுடைய துக்கங்கள் முடிந்தது. இதுவரை இருந்த துக்கத்தையும் இனி நீங்கள் காண்பது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறான். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் துக்கம் எப்பொழுது முடியும்? உங்களுடைய துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சிருங்க. ஏசாயா 53:4 வாசித்து பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள், உங்கள் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. எப்போ உங்களுடைய துக்கத்தை நீங்கள் கர்த்தர் மேலே வைப்பீங்களோ அப்பொழுது உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து விட்டது. அன்னாள் என்கிற சகோதரி மனம் கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, மனம் மடிவான ஒரு ஸ்திரீ. ஏன்னா 1 சாமுவேல் 1:7 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் இவளை மனமடிவாக்குவாள். இவள் மனமடிவான ஒரு ஸ்திரீ. அதே அன்னாள் சொல்லுகிறான், என் ஆண்டவனே, நீ நினைப்பது போல ஸ்திரீ நான் அல்ல, நான் மனம் கிளேசம் நிறைந்த ஸ்திரீ என்று சொல்லி 1 சாமுவேல் 1:15 அன்னாள் சொல்லுகிறான். ஒரு நாள் அன்னாள் ஆண்டவருடைய பாதத்தில் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றினாள். தன்னுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விட்டாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி 1 சாமுவேல் 1:18 பின்பகுதி சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் துக்கம் எது, அதை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. இனி நீங்கள் துக்கமாயிருப்பது இல்லை. உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சு போயிட்டு. ஏன்னா நீதிமொழிகள் 13:12 சொல்கிறது, வெகு நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை வேதனைப்படுத்தும், துக்கத்தை கொண்டு வரும். நீங்கள் விரும்பினது வரும் பொழுது அது சந்தோஷத்தை கொண்டு வரும், ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். துக்க நாட்கள் முடிஞ்சிட்டு, காத்திருந்த நாட்கள் முடிந்தது, கண்ணீரின் நாட்கள் முடிந்தது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நான் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறேன். ஏசாயா 51:11, ஏசாயா 35:10, உங்களுடைய துக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் பேரின்பமும் உங்களுக்கு வரும். காரணம், உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சு விட்டது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கவலை எது? உங்களுடைய துக்கம் எது? உங்களுடைய பாடு எது? கடனா? சொல்ல முடியாத பலவீனமா? சில காரியத்தை இழந்து தவிக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை ஏதோ ஒரு காரியம் விசனப்படுத்திட்டு இருக்குதா? அத்தனை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சிருங்க. தெய்வீக சந்தோஷம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்பும். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, என்னுடைய துக்க நாட்கள் முடிந்தது ஆண்டவரே. அன்னாளை துக்கப்படுத்தின நாட்களை முடித்து அன்னாள் இருதயத்தை மகிழப்படும்படிக்கு சாமுவேலை கொடுத்தது போல இவர்கள் இருதயத்தை மகிழ பண்ணும்படிக்கு அற்புதத்தை செய்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.